அவருடைய நண்பருடன் கள்ளக்காதல்ல இருக்காங்க, பிரிக்கிறதுக்கு வழி ஏதாவது இருக்கா பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப வருத்தமா ரொம்ப நிறைய வரிகள் எழுதியிருக்காங்க. நான் சுருக்கமா உங்களுக்கு எது வாங்கினா எங்கே வைப்போம், மறைமுகமாகவே சொல்கிறேன், எதை வாங்கினா எங்கே வைப்போமோ அதை அங்கே தான் வைக்கணும். சிரிக்க வைக்கிறதும் ரப்பு தான் அப்படின்னா, சிரிக்க வைக்கிறதும் கடவுள் தான், அழுவு வைக்கிறதும் கடவுள் தான். சோதனை கொடுப்போம்னு அவனே சாதிக்க வைக்கணும். ஆசை பாசம், ஆசை ரொம்ப பெருசுமா மனுஷனுக்கு. போதும்னு சொல்கிறது மனுஷன் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான், என்னது? சாப்பாடு. போதுமான்னு சொல்கிற ஒரு விஷயம் இது ஒன்று தான். இதை தவிர்த்து வேறு எதுவுமே போதும்னு சொல்ல மாட்டேன். மரிஜின் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் வந்து நம்மளுடைய கமெண்ட்ல கேட்ட மரிஜன்மம் சேனல் கமெண்ட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னா, இல்லீகல் கனெக்ஷன், அதாவது கள்ளக்காதல், கள்ள உறவு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆண்மகன் வந்து இந்த கமெண்ட்டை போட்டிருக்காரு. என்னன்னா, அவருடைய மனைவி வந்து அவருடைய நண்பருடன் கள்ளக்காதல்ல இருக்காங்க, பிரிக்கிறதுக்கு வழி ஏதாவது இருக்கா பாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப வருத்தமா ரொம்ப நிறைய வரிகள் எழுதியிருக்காங்க. நான் சுருக்கமா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சொல்லி வந்து அந்த கமெண்ட் நானும் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி வந்து கமெண்ட் வந்து நீங்கள் ஒன்று தான் பார்க்குறீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு என்னை ஒரு 30-40 பேர் பார்க்க வராங்கன்னா அதில் 20 பேரும் அந்த கேஸ் தான் வரும். அதில் வந்து மனைவி 10 வரும், என் கணவர் போனார்னு. 10 வந்து கணவர் போனார்னு மனைவி வரும், மனைவி போயிட்டு கணவர் வரான். ஆனால் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட் ஹையஸ்ட் யாருன்னா பசங்க போனாங்கன்னா 5ங்க வருது. இதுதான் உண்மை. நான் மக்களுக்கு ஒன்று சொல்ல வருது என்னென்னா, இன்க்ளூடிங் மீ, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உயிர் தோழன் நண்பன் எவனாக இருந்தாலும் சரி, கூடியே பிறந்து எல்கேஜிலேருந்து நீ காலேஜ் முடிச்சதுலேருந்து வேலையிலேருந்து நீ என்னவே இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ரொம்ப மதிக்கிற ஆள். ஏன்னா எதிர்பார்க்காம கிடைக்கிற ஒரே ஒரு உறவு எதுனா அது ஃப்ரெண்ட்ஷிப்பு. என்ன மச்சானா என்ன மாமான்னு கூப்பிட்ற ஒரே ஜீவன் யாருன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் தான் ப்ராக்டிக்கலாக. ஆனால் மற்ற உறவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்குது. அம்மாவுக்கு பிறக்கிறதால குழந்தை, அப்பாவுக்கு பிறக்கிறதால அது குழந்தை, கூட பிறக்கிறதால அண்ணன் தம்பிங்க, கல்யாணம் பண்ணுறதால மாமா மச்சான், பெரியவங்க பிறக்கிறதால மாமா மாமி. ஸோ உறவு எல்லாத்துக்கும் ஒரு உறவு இருக்குது, லாஜிக் இருக்குது, கனெக்டிவிட்டி இருக்குது. ஆனால் எந்த ரத்தமும் கிடையாது, எந்த சொந்தமும் கிடையாது, எந்த பந்தமும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது, எதுவுமே தெரியாது. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. சிக்னல் லைட்டாக ஓகே ப்ரோ, சாரி ப்ரோ, இட்ஸ் ஓகே, நோ ப்ரோ அப்படின்றான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்கள் இன்றைக்கும் சூப்பராக இருக்குது. சொல்ல வர கருத்து என்னென்னா, முழுசாக சொல்கிறேன், இந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமாம், எனக்கே நான் சொல்லப்போனால் ஒன்றும் திக்காரது கூட ஒரு ஃப்ரெண்டு கிடையாது. இருந்தவங்க சில பேர் சரியில்லை, நானே ஒதுக்கிட்டேன். அந்த மாதிரி எனக்கு உண்மையாக யாரும் இல்லை. ஆனால் நான் நிறைய பேருக்கு உண்மையாக தான் இருக்கேன். நிறைய பேருக்கு இல்லை, இன்னும் 95லேருந்து நான் உண்மையாக இருக்கேன். ஆனால் எனக்கே இல்லை அந்த மாதிரி. அப்படின்னு இருக்கும்போது சராசரியாக ஒரு மக்கள் இருக்கிற ஒரு பீப்புள் இருக்கிட்ட வந்து, ஒரு கஷ்ட சூழ்நிலை இருக்கிற ஒரு பீப்புள்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், எதை வாங்கினா எங்கே வைப்போம், மறைமுகமாகவே சொல்கிறேன், எதை வாங்கினா எங்கே வைப்போமோ அதை அங்கே தான் வைக்கணும். புரியுதுங்களா? ஐயோ என் நண்பன் எனக்காக உசுரை கொடுப்பான், உனக்காக எல்லாமே கொடுப்பான் தான் நான் இல்லைன்னே சொல்ல வரல. எந்த நண்பனும் வந்து பழகும் போதே உனக்கு துரோகம் செய்யணும்னு பழகிறது கிடையாதுமா. எந்த மனைவியை கல்யாணம் பண்ணும்போது தன் கணவனுக்கு வந்து நான் இன்னொருத்தங்க கூட பழக போகிறேன்னு யாரும் நினைக்கிறது இல்லைம்மா. அதே மாதிரி தான் கணவனும், நான் இன்னொரு கல்யாணம் விட்டு இன்னொரு பொண்ணு கூட பழக போகிறேன்னு யாரும் நினைக்கிறது இல்லைம்மா. எல்லாமே தற்செயலாக நடக்குதுமா. ஜஸ்ட்டு இங்கிலீஷில் சொன்னோன்னா ஆக்சிடெண்ட், தமிழில் சொன்னால் விபத்துகள். தற்செயலாக நடக்கிறது தான் இது எல்லாமே. யாருமே இங்கே பிளான் போட்டோ ஸ்கெட்சு போட்டு அப்படியே கீழே குனிச்சு ஸ்கெட்சு பார்க்குறதுலாம் இங்கே ஆள் கிடையாது. இதெல்லாமே வந்து இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம், ஒரு ரொட்டீன் ஆகுது. புரியுதுங்களா? இப்போது சிரிக்க வைக்கிறதும் ரப்பு தான் அப்படின்னா, சிரிக்க வைக்கிறதும் கடவுள் தான், அழுவு வைக்கிறதும் கடவுள் தான். சோதனை கொடுப்போம்னு அவனே, சாதிக்க வைக்குமோன்னு அவனே. புரியுதுங்களா? ஒரு ஜோடியை சேர்த்து வச்சிடறான், குழந்தையும் பிறந்துடுது, வாழவும் செய்கிறாங்க, குறிப்பிட்ட இதில் பிரிச்சும் வச்சிடறான். அவன் ஒருத்தர் கூட வாழ்கிறான், இவன் ஒருத்தர் கூட வாழ்கிறான். இப்போ இது பண்ணது யார்? விதி தானே. மனுஷன் மேலே குத்தமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஆனால் இதுக்கெல்லாம் நடக்கக்கூடாது, விதி பிரகாரம் நடக்கட்டும். நம்ம இந்த இன்சிடெண்ட்டை நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னா, முதல்ல வந்து அந்நியரால் வெளியால் வந்து யாராக இருந்தாலும் சரி வாசலோட முடிச்சிருங்க.
நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் இருக்குது. அது யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம்? அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் மனைவிக்கிட்டேயும். இந்த லிமிட்டை வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு நம்மளை வீட்டில் நடக்கிற விஷயத்த சொன்னீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ப்ளஸ் ஆகிடுவீங்க, உங்கள் மனைவி மைனஸ் ஆகிடுவாங்க. உங்கள் மனைவி வந்து நடக்கிற விஷயத்தை நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ப்ளஸ்ஸாக தெரிவாங்க. அப்போது அவனுக்கே அவங்ககிட்ட பேசணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும். நடக்குதா இல்லையா? அந்த விபத்துக்கு யார் காரணம்? சேர்த்தவன் தான் காரணம். ஏன்னா அதே மாதிரி தான் சில பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, என் காலேஜ் மென்ட்டாவை, என்னோடய ஸ்கூல் மென்ட்டாவை, என் கூட காலேஜ் படித்தா அப்படியே வீட்டுக்கு வர்றது, அப்படியே சாப்பிட்றது, அவங்க வீட்டுக்கு இல்லாத போது அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வர்றது, அவங்க சமைச்சு போகிறது, இவங்க அம்மா வீட்டுக்கு போனோன்னா இவர் இப்படி வந்துடுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா மேரேஜே பண்ணுற அளவுக்கு போயிடுறாங்க. இப்போ இதுக்கு காரணம் யார்? பெண். அதே மாதிரி தான் ஒரு ஆணை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தால் அது ஒரு காரணம். அப்போ தப்பு யார் பண்ணுறோம்? நம்ம தானே பண்ணுறோம். நம்ம பண்ணிவிட்டு வந்து நான் அவள் போயிட்டா, அவள் அதர் அஃபேரில் இருக்கா, இவள் அதர் அஃபேர் இருக்கா, அவன் கேட்குறான் இவன் கேட்குறான்னா அதை கேட்குறதுக்கு முழுக்க காரணமே நீ தான். நீ ஏன் அதை செய்கிற? ஒரு கணவன் மனைவின்றதோட பந்தம் வந்து நம்மளுக்கு நடக்க விஷயத்தை வந்து நம்ம யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுன்ற அவசியம் இல்லை. உன்னை அவள் அடித்தாலும் சரி, நீ அவளை அடித்தாலும் சரி, உன்னோட வச்சுக்கோ. உனக்கு அவள் சாப்பாடு போட்டாலும் சரி, நீ சாப்பிட்லனாலும் சரி, உன்னோட வச்சுக்கோ. இதை போய் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறது, வெளியாள்கிட்ட எப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அங்கேயே உங்கள் வீட்டை விட்டு நீங்கள் விலகுறீங்கன்னு அர்த்தம். அதர் பர்சன் உள்ளே வராருன்னு அர்த்தம். ஏன்னா அப்படியே டேக்அப் பண்ணிடுறாங்க. இதுக்கு இப்போ தான் சந்தில் சிந்து பாடுறதுன்னுவாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா எது ஒருத்தங்கிட்ட மைனஸாக இருக்கோ ஆப்போசிட்டால் வந்து அதை ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இங்கே பலவீனமாக இருக்கிற அந்த பெண்கள் வந்து எந்த பக்கம் சாயறதுனே தெரியல. ஏன்னா சென்சிட்டிவான டைப் தான் வந்து பெண்கள், டக்குன்னு விழுந்துருவாங்க. அதே மாதிரி தொண்ணூனான நெருப்பு மாதிரியும் இருப்பாங்க. ஆனால் சில பேர் டக்குன்னு விழுந்து ஏமாந்துடுறாங்க. ஏமாறுறதுல யார்? ஆண்களாக பெண்கள்? பெண்கள் தான் அதிகம், ஆண்கள் கம்மி. புரியுதுங்களா? அந்த விஷயத்தில் ஏமாறுறதால அவங்களால அது பேலன்ஸ் பண்ண முடியல, மேனேஜ் பண்ண தெரியல. சில பேர் தவறான முடிவு எடுத்துக்கிறாங்க, சில பேர் இருக்கிறவனே கொண்டுடுறானுங்க. இதனால் எங்கெங்கெல்லாம் வருது பாருங்க, உங்களோட சைத்தரம், உங்களோட வாழ்க்கையே நாசமாக போகுது. நீ சேர்க்குற அந்த வீட்டுக்குள்ளே சேர்க்குறது முதல் ஒரு தப்பு. ரெண்டாவது, உன் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்த இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீ ஷேர் பண்ணுறது ஒரு தப்பு. புரியுதுங்களா? உன் குடும்பத்துக்குன்னு ஒரு டைம் வை, உன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குன்னு ஒரு டைம் வை. டைம் இல்லாத போது நீ வீட்டிலே பார்ட்டி பண்ணணுன்னு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடாது. ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம், ஒரு நல்ல விஷயம், கெட்ட விஷயம்னு தாராளமாக கூப்பிடலாம். அதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடக்கூடாது, வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது கிடையாது. ஃப்ரெண்டு வரனா அவன் மனைவியோடு வரட்டும். பொண்ணு ஃப்ரெண்டு வரலா, உன் பாய் ஃப்ரெண்டோட வா, இல்லை உன் மனைவியோட வா. சிங்கிளாக வந்து இங்கே வாழ்கிறதுக்கு நீங்கள் வீடு கிடையாது. அவன் குடும்பத்தை பத்திரம் பண்ணி வச்சுக்கணுமா? இது எல்லாமே நம்ம கொஞ்சம் மாற்றினாலே நம்மளுக்கு நம்ம வீட்டில் இன்னொருத்தவன் கையும் படாது, இன்னொருத்தன் காலும் படாது. தப்பெல்லாம் நம்ம மேலே வச்சுக்கிட்டு ஏன் பொண்டாட்டி அவன் கூட போயிட்டான், ஏன் புருஷன் அவன் கூட போயிட்டான்னா. ஆனால் சில பேர் கேட்கலாம் கமெண்ட்லேயே, அப்போ நான் வீட்டுக்குள்ளே சேர்க்காம அவங்கவுங்க பழகிக்கிறாங்களே அப்படின்னு கேட்பாங்க. வீட்டுக்குள்ளே சேர்ந்து பழகிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாதிப்பு. வெளியில் கண்ணுக்கு தெரியாமல் பழகிறது பாதிப்பு கிடையாதுமா, அது வேறு. ஏன்னா அது நம்பிக்கை துரோகம் சேராது. வெளியில் பார்த்தா வெளியில் பழகினா வெளியில் முடிஞ்சிடான், வேணா வச்சுக்கிறான், வேணா கழட்டி விட்டுறான். இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம வீட்டிலே சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டா சட்டிலே ஓல்சை போடுறது தான் மனசு வலிக்கும். வலிக்குமா வலிக்காதா? ஆணு காட்டா பெண்ணு நம்ம நம்பி வீட்டுக்குள்ளே சேர்த்தோமே, இப்படி பண்ணிட்டானே, நம்பி வீட்டுக்கு நம்ம புருஷனையும் எடுத்துக்கிட்டாலே. ஏன்னா ஆசை பாசம், ஆசை ரொம்ப பெருசுமா மனுஷனுக்கு. போதும்னு சொல்கிறது மனுஷன் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான், என்னது? சாப்பாடு. போதுமான்னு சொல்கிற ஒரு விஷயம் இது ஒன்று தான். இது தவிர்த்து வேறு எதுவுமே போதும்னு சொல்ல மாட்டான். துணியாக இருக்கட்டும், செக்ஸாக இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, நகை நட்டு இடம் எதுவாக இருக்கட்டும், போதும்னு சொல்லவே மாட்டான். சாப்பாடு மட்டும்தான் ஒரு மனுஷன் போதும்னு சொல்லுவான். அதுக்காக தான் அதுக்கு கஷ்டப்படுறது. போதும்னு சொல்கிற விஷயத்த எது நம்ம வேணும் அலைஞ்சிட்ருக்குமோ அது நிறைய கிடைக்குது. ஆனால் எல்லா விபத்துங்களும் அதனால தான் நடக்குது. அதனால் இந்த வீட்டில் சேர்க்கறது ஒரு தப்பு. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், வீட்டுக்கு வெளியில் வச்சுருங்க, வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க. ஒன்று, உங்கள் வீட்டில் நடக்கிற உன்னை நீ அடித்தாலும் சரி, நீ அவளை அடித்தாலும் சரி, அன்றைக்கோட மறந்துடுங்க. அந்த விஷயத்தை தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டவே ஷேர் பண்ணாதீங்க. என் வீட்டில் சண்டை நடந்தது, நான் அவளை அடித்தேன், அவன் அசிங்கமாக பேசுனா, அவன் தவறுக்குறவா பேசுனா, எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. அவன் கேட்டு என்ன சொல்ல போகிறான்? உச்சி கொட்ட போகிறான் அப்படின்னு போகிறான். வேறு என்ன சொல்ல போகிறான்? அச்சிச்சோ அப்படின்னு. வேறு அவனோட சால்வ் பண்ணி வைக்க முடியுமா? அவன் குடும்பத்திலே சால்வ் பண்ண முடியாது, அவங்ககிட்ட வந்து நின்றுட்டுருக்கான். அவன் வீட்டுக்குள்ளே போந்து பார்த்தா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குமா? ஸோ இந்த மாதிரி வந்து தவறெல்லாம் நம்ம மேலே வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரலான்னு சொல்கிறது தப்பு. தயவு செஞ்சு வீட்டில் சேர்க்காதீங்க, உங்கள் விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு படைச்சது உங்களுக்குன்னு கைக்குள்ளே வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாடுங்க, நல்லா இருப்பீங்க.
ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க பாய். இப்போ நீங்கள் இது சொன்னதில் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, உங்ககிட்ட வந்தால் இப்போ இந்த பிரிந்து போகக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய தன்னுடைய எனக்கு மனைவியை புரியுது. அது நான் கமெண்ட்டில் ஏன் அந்த மாதிரி இவ்வளோ விஷயத்த சொன்னேன்னா, நீங்கள் சொன்னது எனக்கே கொஞ்சம் எமோஷன் ஆகிடுச்சு. இந்த மாலிக் பாய் நம்பி வந்தாங்கன்னா அவன் இந்த ஜில்லாவில் எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி பிரித்து கொண்டு வர முடியும், சேர்த்து வைக்கவும் முடியும். கொஞ்சம் முன்ன பின்ன டைம் விடும். ஒருத்தரை தொட்டு செய்கிறதுக்கு ஷார்ட்டாக டக்குன்னு முடிச்சிடுவேன். கொஞ்சம் தொடாமல் செய்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டாகும். ஆனால் அவன் மனைவி, அவன் பந்தம், கணவன் மனைவி பந்தம் நடுவில் நேற்று வந்தாலும் நிலைக்காது. கணவன் மனைவி பந்தம் எவனாலையும் பிரிக்க முடியாது, ஒன்று சேரும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஆண் போயிட்டான்னு பொண்ணு வந்தாலும் சரி, இல்லை பொண்ணு போயிட்டான்னு ஆண் வந்தாலும் சரி, எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சேர்த்து வைக்க முடியும். கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆகும், ஆனால் முடியும் அல்லாவோட கிருபையால். இந்த மாலிக் பாய் நம்பி வந்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி ஆளுங்கிட்ட போனாலும் சரி, நல்ல ஆளாக பார்த்து கரெக்டான ஆளாக பார்த்து போங்க. இல்லை என்கிட்ட வந்தாலும் வாங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாவோட கிருபையால் முடிச்சு கொடுக்குறேன். சிறப்பு பாய். ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. நன்றிம்மா.